ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்குன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நான் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்ஷயா சரவணன். நான் ஒரு பியூட்டிஷியன். ஓகே. இப்போ வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. ஸோ அதனால தான் வந்து அதோட தொடக்கமாக இன்றைக்கி வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். ரொம்ப நாளாக வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன். எனக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கல. எனக்கு வந்து இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இதெல்லாம் வந்து புதுசு, ரொம்ப புதுசு. எனக்கு பக்கத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நமக்கு யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் ஹேர் கட் பார்க்க போகிறோம். அதாவது பேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட பேங்க்ஸில் ஷார்ட் பேங்க்ஸ் மாதிரி. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. பட் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியலங்கிறதுனால நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம அம்மா கண்டிப்பாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால நான் வெளியில் இருக்கேன் இப்போது, வீட்டில் இல்லை. அதனால வந்து இப்போ நம்மளோட இஷ்டம் தான். ஃபோட்டோ அனுப்பி திட்டு வாங்கிக்கலாம். மற்றபடி டேரெக்டாக வந்து ரொம்ப திட்டு விடாது. ஸோ பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து நோஸ் கிட்ட நான் வச்சு ஹேர் கட் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் பேங்க்ஸு. ஸோ லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு டீடாங்கிள் பண்ணிக்கலாம். சிக் எடுத்துக்கலாம். பிரிச்சு மாட்டிச்சு. இதுக்கு தான் லாங் ஹேர் வச்சுக்கூடாதுங்கிறது. லாங் ஹேர்னு சொல்லுவாங்க. பட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயம் பண்ணுறதுக்குள்ள நான் ஒரு குட்டி ஸ்பேஸில் உட்காந்துருக்கேன். அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் வந்து 2ஆக பிரிச்சுட்டு நம்ம வந்து டீடாங்கிள் பண்ணிக்கலாம். பிரிச்சாச்சா? இப்போ வந்து நான் நல்லா வந்து இதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து பண்ணுவேன். கீழேருந்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து கீழேருந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிக்காக வந்து சேர்ந்துக்காது. இப்போ நீங்கள் மேலேருந்து வந்து சிக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீடாங்கிள் பண்ணும்போது உங்களுக்கு மேலேருந்து பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ப்ளஸ் வந்து மேலே உள்ள சிக்கல்லாம் கீழே சேர்ந்துக்கிட்டே வந்து ஒன்றாயிடும். ஸோ நம்ம ஹேரும் டேமேஜ் ஆகும், ஹேர் ஃபால் நிறையா ஆகும். டீடாங்கிளும் ஈஸியாக எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து இது மேலாப்பில் பட்டும் படாமல் மேலாப்பில் பண்ணுங்கள். ரொம்ப சிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அது இன்டீரியராக விட்டுட்டு லைட்டாக மேலாப்பில் ரொம்ப மேலாப்பில் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டீடாங்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லோரும், ரொம்ப இன்டீரியராக ஹேர்க்குள்ளே விட்டுட்டு இப்படி இழுப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஹேர் எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து பண்ணவே கூடாது. ஆல்ரெடி எனக்கு ஒரு ஹேர் வந்துடுச்சு. அதனால கிடையாது, எனக்கு ஹேர் ஃபால் வந்து நார்மல் தானே, எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஹேர் ஃபால். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து டீடாங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா வந்து டீடாங்கிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பார்ட்டிஷன் பிரிக்கணும். எப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பிரிப்பாங்க. அதாவது சைனீஸ் மாடல் மாதிரி இப்படி இருக்கும். நல்லா வி ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இங்கே ஹேர் கட் பண்ணலாம். போனிடெயிலுக்குலாம் அது வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா ஒன் சைடடாக பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு எனக்கு பயமாக இருக்குது. அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க, இதை பார்த்துட்டு திட்டுவாங்க. சும்மா சிங்கிங் வீடியோ, அதாவது பாட்டு பாடுற வீடியோ பார்த்தாலே திட்டுவாங்க அம்மா. இதில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, முடியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கேன்னு. ஓகே, சரி பார்க்கலாம். நல்லா இப்படி எடுத்தாச்சா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வகிடு வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுத்திருக்கேன், அதாவது இப்படி எடுத்திருக்கேன். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் இந்த பாதி கூட விட்டுடுறேன். ஸோ நான் இங்கே மட்டும்தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் கூட லேயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் லேயராக கூட கட் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஆல்ரெடி நான் இந்த பக்கம் கட் பண்ணியிருக்கேன். அந்த கைட்லைன் தெரியுது. ஆல்ரெடி நான் இங்கே கட் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது கட் பண்ணேன். ஆனால் இது காலேஜ் படிக்கும்போது கட் பண்ணேன். இப்போ அகைன் அது வந்து வளர்ந்துருச்சு. சாரி சிஸ்டர், பார்த்திங்கன்னா நான் பார்லர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கிச்சன் சிஸ்டர் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம், இப்படியா நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப போக வேண்டியதான். முடியல.
ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கட் பண்ணுவோம். நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன், நான் இங்கே எடுக்கல, இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். பார்க்கலாம். இப்போ வந்து இவ்வளோ முடியை கட் பண்ண போகிறேன். லென்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து ட்விஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வந்து ட்விஸ்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த்தியாக கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நான் வந்து இப்போது எங்கே கட் பண்ண போகிறேன்னா இங்கே கட் பண்ண போகிறேன். அதாவது ஜா லென்த்து கொஞ்சம் கீழே இன்னும் கூட பண்ணிக்கலாமா? ஓகே, ஜஸ்ட் ஹேர், நோ ப்ராப்ளம். யா, நைஸ் 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 நைஸ். அழகாக இருக்குது இல்லை? இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணோம்னா இப்படி எடுத்துட்டு அகைன் ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டு இந்த பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். மற்றபடி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஆர்டிஃபிஷியலாக தெரியும், இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி தெரியும், ஸோ நல்லா இருக்காது. ஸோ இது நைஸ். இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ட் பண்ணலாம், கொஞ்சமாக கட் பண்ணலாம். கொஞ்சமானா ரொம்ப கொஞ்சமாக. என்ன பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரியல, தெரியுது, பட் எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ லெட் ட்ரை, கிவ் இட் அ ட்ரை. அமுத கடல் உனக்குத்தான். ஓகே, நைஸ் 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 நைஸ். இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? அப்படியே அப்படியே மெர்ச் பண்ண போகிறோம். வா, நல்லா இருக்கு. செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நல்லா இருக்கல? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா நம்ம அம்மாவை சமாளிக்கணும், நம்ம வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கணும், நம்மளே வந்து சமாதானப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம பழைய லுக்கு வந்து பார்த்து இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்து செட் ஆகிறதுக்கு நாள் ஆகும். ஆனால் பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும். பட் எனக்கு அப்படி தோணலை, பட் தோணும். அதனால நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். ஹேர் தானே, கண்டிப்பாக வளர்ந்துடும். ஓகே, இந்த லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதனால கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.